இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான அமைப்பு வருது. இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க குடும்ப தலைவியா இருந்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி இந்த வருஷம் உச்சமாகிறாரு. அதனால 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சற்று மருத்துவ உதவி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவருக்கு அடிக்கடி உடம்பு படுத்தின்னு இருக்கு. அவரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜியும் சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம். 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள் 2026 எப்படிப்பட்ட ஆண்டாக உங்களுக்கு அமைய போறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். பதவி தேடி வரும். நீங்க வேலையில இருக்கீங்க, வேலைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. ஆனா ப்ரமோஷனோட கூடிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இடமாற்றம் கேட்குறீங்க, இடமாற்றம் கிடைக்கும். சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சொத்து சேர்க்கை ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சம்பளம் ஜாஸ்தி ஆகணும், உங்கள் எதிரிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஒரே காரணத்துக்காக கூட இருக்கிறவனை இடமாற்றம் செய்வார். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும்.
பூர்வீக சொத்திலிருந்து வருமானம் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க, உங்கள் அப்பாவோ தாத்தாவோ இடம் வாங்கி போட்டிருக்காரு, அதில் வீடு இருக்கும், அது எதுவுமே பண்ணாமல் இருப்பீங்க. அது வந்து பாழடைஞ்சு கிடக்குன்னா இப்போ அதை போயிட்டு சரி பண்ணி அதுலேருந்து ஏதாவது வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நிலத்திலேருந்து வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த வாங்கிட்டேன், இல்லை நான் வந்து ஒரு 20-30 வருஷமாக ஒரு இடம் வச்சுருக்கேன், ஒரு வீடு வச்சுருக்கேன், அதை விற்க முடியாத இருக்குது, அது என் பசங்களுக்கு யூஸ் இல்லாமல் இருக்குது, நான் அதை விற்றுட்டு பசங்களோட போய் செட்டில் ஆகணும், இல்லை என் பொண்ணுக்கு அதை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் அந்த இடத்த விற்று அந்த சொத்துலேருந்து பணத்தை கொண்டு போய் உங்கள் பசங்களுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சற்று மருத்துவ உதவி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மருத்துவ உதவி இல்லாமல் நார்மல் ப்ரொசீஜரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும்னா அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வசதி வாய்ப்புகள் பெருகும்னு நம்ம சொன்னோம். வேலை மாற்றம் ஏற்பட்டு வசதி வாய்ப்புகள் பெருகும். உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருக்கு அடிக்கடி உடம்பு படுத்தின்னு இருக்கு, அதை வந்து அவரை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மூத்த சகோதரர், பெரியப்பா, பெரிய தாத்தாவுடைய பையங்க, இந்த மாதிரி உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி இந்த வருஷம் உச்சமாகிறாரு. அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நிலம், சொத்து சேர்க்கை அல்லது அது சார்ந்த சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு புதிய உறவினர், ஒன்றா மாப்பிள்ளை இல்லாட்டி மருமகள், புதிய உறவினர் வரக்கூடிய நேரம், இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம், நீங்கள் இளம் வயது ஆண், இளம் வயது பெண்ணுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது உங்கள் பசங்களுக்கு பையனோ பொண்ணோ கல்யாணம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான அமைப்பு வருது. இந்த வருஷம் உங்களுக்கு பணத்தினால உங்களை ஆராதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கான பிரார்த்தனை, எந்த பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை கிரமமாக செய்யணும். முன்னோர் வழிபாடு செய்யாத இருக்கிறவங்கெல்லாம் இந்த வருஷம் ஒழுங்காக பண்ணுங்க. அதாவது திதி ஒழுங்காக கொடுக்கணும். வருடாந்திர திதி கொடுக்கறது, மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது, பழக்கம் இல்லைன்னா பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது தப்பு கிடையாது. இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, எங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது சார் அப்படின்னா, முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முருகனை வழிபடுவோர் கைவிடப்படார். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.